Hi guys, இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து 555 டைமர் ஐசி யூஸ் பண்ணி எப்படி வந்து எல்இடியை வந்து பிளிங்க் பண்ண வைக்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு breadboard எடுத்துக்கோங்க. அந்த breadboardல 555 டைமர் ஐசியை வந்து அதோட நாட்ச் வந்து உங்களோட லெஃப்ட் சைடுக்கு வர மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு ஒயர் எடுத்து அந்த ஒயரை வந்து 555 டைமர் ஐசியோட ஃபஸ்ட்டு பின்லையும் இன்னொரு எண்டை வந்து கிரவுண்ட்லேயும் கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு கெப்பாசிட்டர் எடுத்து அந்த கெப்பாசிட்டரில் வந்து பாசிட்டிவ் டெர்மினலை வந்து பின் நம்பர் 2லையும் அதோட நெகட்டிவ் வந்து கிரவுண்டுக்கும் கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு ஒயர் எடுத்து செகண்ட் பின்லையும் அதோட 6th பின்லையும் கனெக்ட் பண்ணுங்கள் 555 டைமர் ஐசியோட. அப்புறம் ஒரு எல்இடி எடுத்து எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினலில் வந்து 3rd பின்லையும் அதோட நெகட்டிவை வந்து கிரவுண்ட்லேயும் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 1 kilo ohm ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்இடி வந்து ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். நான் அதை கொடுக்காமல் கனெக்ட் பண்ணிட்டேன், அதனால தான் வந்து 1 kilo ohm ரெசிஸ்டர் வந்து நான் திருப்பி கனெக்ட் பண்ணுறேன். நீங்களும் அதை மறந்துடாமல் கனெக்ட் பண்ணியிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு ஒயர் எடுத்து 555 டைமர் ஐசியோட 4th பின்லையும் அதோட இன்னொரு எண்டை வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலையும் கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 220 kilo ohm ரெசிஸ்டர் இல்லை 470 kilo ohm ரெசிஸ்டரை வந்து 555 டைமரோட ஐசியில் வந்து 6th பின்லையும் 7th பின்லையும் கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் திருப்பி ஒரு 1 kilo ohm ரெசிஸ்டர் எடுத்து அதை வந்து 7th பின்லையும் இன்னொரு எண்டை வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு ஒயர் எடுத்து 555 டைமரோட ஐசியில் 8th பின்லையும் இன்னொரு எண்டை வந்து பாசிட்டிவ் டெர்மினலையும் கனெக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சர்க்யூட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பேட்டரி கனெக்ட் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. நம்மளுக்கு கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. எல்இடி வந்து பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகுது. இப்போ வந்து இன்னொரு எல்இடி வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு எல்இடியுமே வந்து ஒரே டயத்தில் வந்து பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகுது. இது வந்து நல்லா கரெக்டாகவே நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ இதோட கெப்பாசிட்டரை மாற்றுறது மூலிமா இது வந்து செகண்ட்ஸ் வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்த முடியும். இப்போ கெப்பாசிட்டர் மாற்றினோட்டி கிட்டத்தட்ட எல்இடி பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகிறதுக்கு வந்து 5 seconds வரைக்கும் எடுத்துக்குது. இதேமாதிரி வந்து நீங்கள் என்ன கெப்பாசிட்டி வேணாலும் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து இது எப்படி வந்து தனித்தனியாக ஃபஸ்ட்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு அடுத்து அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.